ஏப்பா உமா கிளினிக்கு எப்ப திறப்பாங்க? உமாவா 8 மணிக்கு தான் திறப்பாங்க. உமா 8 மணிக்கு தான் திறக்குமா? ஆமாங்க. அப்ப நீ ஒரு பால் கொடு. இந்தப்பா ஒரு கிளாஸ் தண்ணி கொடு, வாயை குடிச்சு. இந்தாங்க கொடுப்பா. அதுலயும் அநியாயமா காப்பி வேலை ஏறி போச்சு. முகத்தை கழுவிட்டு பாலையாவது குடிப்போம். மும்தாஜ், பேட்டியை பத்திரமா பாத்துக்குமா. பேபி, உனக்கு என்னம்மா வேணும்? கேக்கா? நான் வாங்கிட்டு வந்துடுறேன். சுமார் அம்மா, உனக்கு என்ன வேணும்? சிங்கிள் டீயா? அப்பா 2 டீ நல்ல ஸ்ட்ராங்கா 2 பேரும் கொண்டு வாங்க. இது வாங்கிட்டு வர்றேன். வேண்டாம்மா, கடைக்கு வந்தேன்னா கண்டவெல்லாம் கேட்ப. நானே வாங்கிட்டு வந்துடுறேன். ஐயோ, வானத்துல மூடி இருக்க. எப்படி கேட்கிற? அவன் பொம்பளை கிட்ட போய் அதுக்காக கேட்காம இருக்க முடியுமா? கேட்டுருவோம். அம்மா, முந்தானிய தூக்கிட்டா. ஐயோ, என்னையா சொன்ன? துணிவா தூக்க சொல்ற? யோ, எங்க அப்பா யார் தெரியுமா? கசாப்பு கடை வச்சிருக்காரு. உன்னை கொத்தி கைமா பண்ணிடுவாரு. எங்க அக்கா வேண்ட போல பாக்குற மைய பாரு. ஆந்தையா? குழந்தையா இது? ஐயோ ஐயோ, அப்பா இங்க பாருங்கப்பா, இந்த ஆளை என்கிட்ட வம்ப பண்ணிட்டே இருக்கான். ஐயா, நீங்களே சொல்லுங்க. உங்க பொண்ணு கிட்ட சொல்லிட்டீங்கன்னா துணியை தூக்கிட்டு பாலை குடிச்சு. உன்னை கைமா குச்சிருடா. ஏண்டா பெத்த அப்பா பக்கத்துல வச்சுக்கிட்டு துணியை தூக்கு பாலை குடிச்சுக்கிறியா? உன்னை ஐயோ, அப்பா இங்க பாருங்களேன். அவர் அடிக்காதீங்க, அவர் அடிக்காதீங்க. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அப்பா. அண்ணே அண்ணே, பாஸ்கர் இன்னும் காணுமே. இப்ப டிஃபனுக்கு என்ன பண்றது? கடைக்கு போய் கடன் சொல்லி சாப்பிடுவேன். நீங்க பேசிக்கிட்டே இருக்காதீங்க. இடியாப்பமும் பாயாவும் ரெடியா இருக்கு. அப்ப நாம சீக்கிரம் போவோம். பாஸ்கர் பணத்தோட வந்துருவான். பாஸ்கருக்கு இன்னைக்கு உள்ளது ரெடி பண்ணியாச்சா? அது அதனாலதானே நாம ஸ்டெடியா நிக்கிறோம். சரி வாங்க போலாம். யோ கிருஷ்ணா, சக்கரை டீ ஒண்ணு போடு. யோ, பால் இல்ல டீ போடியா? நல்ல வேலை, காசு இல்லாம டீ கேட்கலைய. கிருஷ்ணா, எனக்கு சர்க்கரையும் பாலும் அதிகமா போட்டு ஸ்ட்ராங்கா ஒரு டீ போடு. டீ தான் சர்க்கரையை ஜாஸ்தி போட்டு குறைச்சு போடுன்னு சொல்றீங்க. ஆனா கொக்கோ கோலா லெம்காவுக்கு ஜாஸ்தி போடுன்னு சொல்ல முடியுமா? கிருஷ்ணனுக்கு மூளை வந்துருச்சே. மூளை வரல, மூளை வியாதியா வந்துருச்சு. ஆஸ்பத்திரி போக வேண்டியதானே? அவன் ஏன் போறான்? அவன் கடையில டீ சாப்பிட்டா நாம தான் போகணும். இந்தாயா, சிங்கிள் டீ சொல்லி ஆஃப் அன் அவர் ஆச்சு. அந்த போட்டு கொடுத்தாங்க தனியன். அண்ணே, கிருஷ்ணனுக்கு வந்திருக்கிற மூளை அதுக்கு நம்ம ஆஸ்பத்திரி போய் பிரயோஜனம் இல்ல. அவன் பாடிக்கு மாட்டு ஆஸ்பத்திரிக்கு தான் போகணும். தம்பி, என்ன போட்டிருக்கு? கண்ணுது இல்ல தம்பி. சரியான ஓசிக்கு பிறந்த. யாரா ஓசி பிறந்த? நீ காசுக்கு பிறந்தனா? அடிச்சனா? அதிசயம், ஆனால் உண்மை. 6 முகம் வளர்க்கும் ஆட்டிற்கு 4 தலைகளுடன் 6 ஆட்டுக்குட்டிகள் பிறந்தன. ஏனே, அவன் பேரு ஆறுமுகம். அவன் வளர்த்துற ஆட்டுக்குட்டிக்கும் 6 குட்டி தானே போடும். இது என்ன அதிசயம்? பெரிய தத்துவம் அதை சாதிட்டு போடாம வேலையை பார்த்து. ரேவதி மாலதி என்ற 2 பெண்கள் காரில் செல்லும் பொழுது கார் மரத்தில் மோதி தளத்திலேயே ரேவதியும் மாலதியும் மரணம். காரை ஓட்டி சென்ற டிரைவர் உயிரிழியில் மயிரிழியில் உயிர் தப்பினார். பயங்கர தீ விபத்து. நேற்று மாலை அண்ணா சாலையில் உள்ள 8 அடுக்கு மாளிகையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. தீயணைப்பு படையினர் வருவதற்கு முன்பாகவே தீ தானாகவே அணைந்து விட்டது. என்ன தீ விபத்துக்கு என்ன காரணம்? தீ விபத்துக்கு காரணம் தீ தான். பின்ன என்ன தண்ணியா? கிண்டலா பண்ற? உன் கண்ணாடி தருமல போடா. இந்தாப்பா 3 டீயும் 2 பன்னு பார்சல் பண்ணு. சீக்கிரம் கொடுத்தானப்பா. உட்காருமா. அடச்சி, மூஞ்சி மோர கட்டி பாரு, நசிங்க போன டப்பா மாதிரி. டீ போடு. ஓம கட்சி மாதிரி ஒரு நாளைக்கு 9 டீ குடிக்கிறேன். காசா கொடுக்குறேன், கடன் தான் சொல்றேன்.
என்னடா பெரிய பிசாட்டு கடனு? உன் கடனை கூடி சீக்கிரம் அடைச்சிடுறேன்டா. பொம்பளைக்கு நேரம் என் மானத்தை வாங்கிட்டேன். உன்னை சும்மா விட மாட்டேன். டேய் அது உன் செருப்புடா. ஆமா ஏன் செருப்பு? உன் கண்ணாடிடா. ஆமா ஏன் கண்ணாடி? ஐயோ என் கண்ணாடி. இந்தாம்மா இந்த பானை நிறைய தண்ணி கொண்டு வா. இந்தம்மா இந்த காசு எடு. இந்தம்மா முறுக்கு உனக்கு. கிருஷ்ணா எனக்கு 2 நாள் ஒரே வயிற்று வலிப்பா. சுக்கு காப்பி போடு. உனக்கு ஏதா வயிறு? என்னது? உனக்கு ஏது வயிறுன்னு? வயிறுலாம் இருக்கு, ஆனா அதுதான் இல்ல. இது குடலு. அதானே கேட்டேன். அண்ணே நானும் உங்களை தினசரி இந்த டீ கடையில பாத்துட்டு இருக்கிறேன். உங்க பூர்வீகம் சொந்த ஊர் எதுன்னு தெரியாது, கொஞ்சம் சொல்ல முடியுமா? எங்க அப்பா ஊரு விஜயவாடா, எங்க அம்மா ஊரு பெஜவாடா, என் ஊரு குடிவாடா. சர்தான் போடா. யாரடா போடாண்ட? அது போகட்டும், என் பூர்வீகத்தை காட்டிய உன் பூர்வீகத்தை சொல்லு. அதை கேக்குறீங்களா? எங்க அப்பாவுக்கு சொந்த ஊரு காட்பாடி, எனக்கு சொந்த ஊரு வியாசர்பாடி, எங்க அம்மாவுக்கு சொந்த ஊரு உள்பாடியா? உளுந்தம்பாடி. அது போகட்டும். ஆமா உங்க வீட்டுல அம்மா அக்கா தங்கச்சி எல்லாம் இருக்காங்களா? இருக்காங்களே. பேரு? அம்மா பேரு ஸ்ரீபிரியா, அக்கா பேரு ஜெயப்பிரியா, தங்கச்சி பேரு விஜயபிரியா. யாரியா நீ? கையின்னு அதுக்குள்ள உலக்கையா மாறிடுச்சு. அண்ணே நீங்களாம் அப்படி செய்யலாமா? உங்க வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்குங்கண்ணே. நீங்க நல்லதுதான் செய்யணும். என்ன நான் சொல்றது புரியுதா? தம்பி அந்த பணம் கொடுத்து அனுப்பிச்சுனே, அதெல்லாம் சேர்ந்துதா? வாங்கிட்டேங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. சரி வர. டேய் என்னடா நக்கலா? சொன்னாரு கேட்டியா? இனிமேல் அது ஒழுங்கா நடந்துக்குன்னு சொன்னாரு. டேய் எங்க அப்பா இல்லாதது எவ்வளவு சௌரியமா போச்சு. ஆமா மாட்டான், தண்ணி அடிக்கலாம். உங்களுக்கு எல்லாம் வீட்டுல பார்ட்டி வைக்கணும்னு நினைச்சேன், வச்சுட்டேன். எனக்கு மட்டும் கல்யாணம் ஆச்சு, நமக்கு சந்தோஷமே போச்சு. கல்யாணம் பண்ண சொல்லி எங்க அப்பா படாத பாடுபடுத்துறாரு. பொண்ணு பாக்குறாரா? தாலி கட்டுற அன்னைக்கு ஜாலி போயிடுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் தப்பிச்சுக்கிட்டே வரேன். சினியா சினியா உங்க அப்பா வராரு. பாஸ்கர் இப்ப என்ன பண்ண போற? ஒண்ணும் பயப்படாதீங்க, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். ராஸ்கல் அட்டகாசத்துக்கு அளவே இல்லையாடா? உங்களை அயோக்கிய ராஸ்கல் குறிக்கு நாய்களை. என்னடா இது? கோழிக்கறி பாட்டலு உன்னால என் மானமே போகுதடா. உங்க மானம் போறது இருக்கட்டும்பா, என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் போயிட்டாங்களே. ஃப்ரெண்ட்ஸ் நீ ஏன்டா என்ன இப்படி சித்திரவதை பண்ற? புனிதமான இந்த தோட்டத்து வீட்டை கூட புழுதி கடை ஆக்கிவிட்டியடா பாவி. அப்பா என்ன பத்தி எது வேணாலும் பேசுங்க, ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ பத்தி எதுவும் பேசாதீங்க. யாருடா ஃப்ரெண்ட்ஸ்? உங்ககிட்டயே வாங்கி தின்னுட்டு உன்னையே அழிக்க பாக்குறாங்களே, அவங்களா ஃப்ரெண்ட்ஸ்? டேய் பாஸ்கர், உனக்கு ஒண்ணு கடைசியா சொல்றேன், ஞாபகத்தில் வச்சுக்கோ. இந்த மாதிரி உறவெல்லாம் வெளியிலேயே வச்சுக்கோ. வீட்டு வரைக்கும் கொண்டு வர நினைச்ச உனக்கே இந்த வீட்டுல இடம் கிடையாது, ஞாபகத்துல வச்சுக்கோ. மேஸ்திரி வாயா போலாம். இங்க எனக்கு இடம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் மனசுல இடம் இருந்தா அதுவே எனக்கு போதும். அன்னைக்கு குள்ளமா ஒரு பொண்ணை காட்டினீங்க, அதோட சரியா? எதா இருந்தாலும் முடிச்சுக்குவியா? கட்டிக்கிறேன். எந்த பொண்ணா இருந்தாலும் கட்டிக்குவியா? கட்டிக்கிறேன். விடமாட்டான் போல இருக்கே. நல்ல பொண்ணுதான், கொஞ்சம் ஊமை. அத கட்டிக்கிறியா? அதே கட்டிக்கிறேன். அப்பா சொன்னது மாதிரி பொண்ணை பாத்தீங்களா? பாத்துட்டேன். அப்ப சொல்லுங்க, அம்மா பேரு? அம்மா பேரு அன்னலட்சுமி. அன்னலட்சுமி தான், ஆனா சோத்துக்கே வழி கிடையாது. அப்பா பேரு குபேரன், சல்லி காசு கூட கிடையாது. பொண்ணு பேரு தங்கம், ஒரு குண்டுமணி தங்கம் கூட உடம்புல கிடையாது. இப்ப கட்டிக்கிறியா? இவன் என்ன குதிரைக்கு பிறந்தவனா? முன்னாடி வந்து நின்று தொல்லை பண்ணிட்டே இருக்கிறான். நீ ஏன்டா வாய் பிளக்குற? அவனை சொன்னடா. அப்படின்னா எனக்கு ஒரு பொண்ணை பாருங்க. உனக்கு பொண்ணா? நானா? நேரம் தான் உனக்கு தானே, பார்த்து சொல்றேன்.
யாருக்கு சொந்தம்? ஐயோ காலம் மிதிக்காதீங்க. இவனுக்கு ஒரு பொண்ணு. பொண்ணு எப்படிங்க இருக்கு? பொண்ணு பாக்குறதுக்கு லட்சணமா இருக்கு. ஆனா பல்லு தான் கொஞ்சம் நீட்டிட்டு இருக்கு. பல்லு தானே நின்று இருக்கு. பரவாயில்ல, முடிச்சிருங்க. காசை கொடு. தாலியை கட்டிடுவோம். காசு இல்லாமையா? ஏன்டா என்ன தொல்லை பண்றீங்க? அங்க வந்து தர்றேன். நீ பேசாத. அலையறானே. கணக்க பிள்ளை ஐயா, இந்த வேலுவால நம்ம கிராமத்துக்கே பெருமை கிடைச்சிருக்கு ஐயா. பிறந்தா அப்படி ஒரு பிள்ளை பிறக்கணும். எனக்கு ஒருத்தன் பிள்ளையா வந்து வாச்சானே. ஐயா, வீட்டுக்கே பாரமா இருக்க பிள்ளையும் இருக்கு. அதே நேரத்துல நாட்டுக்கே வழிகாட்டியா வாழ்ற நல்ல பிள்ளையும் இருக்குது. எல்லாத்துக்கும் குடுத்து வைக்கணும்யா. கணக்க பிள்ளை, புள்ள ஒரு தொல்லைங்கிற கொடுமை என் வாழ்க்கையில உண்மையா போச்சு ஐயா. கணக்க பிள்ளை, கால்ல முள்ளு குத்திட்டா எடுத்து தூக்கி எறிஞ்சிடலாம். தோள்ல சுமந்து வளர்த்த மகனை எப்படி தூக்கி எறிய முடியும்? என்னப்பா சேத்துல நின்னு மாடா உழைக்கிற அந்த வேலுவ கலெக்டர் பாராட்டினதும் அது உலக சாதனை ஆயிடுச்சா? இங்க பாருங்க, என்கிட்ட பணம் இருக்கு, திறமை இருக்கு. டேய் பாஸ்கர், உன்னுடைய சாதனை பல பேருக்கு வேதனையா இருக்குடா. முதல்ல அதை புரிஞ்சுக்க நீ. அப்பா, தோளுக்கு மேல புள்ள வந்துட்டா அவனை தண்டிக்கவும் முடியாது, கண்டிக்கவும் முடியாது. இத நீங்க புரிஞ்சுக்கிட்டா சரி. கணக்கு என்னய்யா? உள்ளையா இவன் என்ன வெறப்பா போறான் பாத்தியா? அம்மா, என்னமா பண்றீங்க? பார்த்தா தெரியல. தெரியுது, அரிசியில கல் எடுக்கிறீங்க, அவ்வளவுதானே? அரிசியில கல் எடுக்கலடா, கல்லுல அரிசி எடுக்கிறேன். என்னம்மா அரசியெல்லாம் பேசுறீங்க? அதெல்லாம் நமக்கு எதுக்குடா? ஆமா, நீ படிக்கிறேன்னு எத்தனை நாளைக்கு தான் படிச்சிட்டு இருக்க போற? புரியுதுமா, புரியுது. என்னடா புரியுது? காலகாலத்துல எனக்கு கல்யாணம் நடந்து இந்த வீட்டுல விளக்கேத்தி வைக்க ஒரு மருமக வேண்டாமான்னு கேக்குறீங்க, அப்படித்தானே? பின்ன என்னடா, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் என்னால கஷ்டப்பட முடியும்? டேய் மோகன், முந்தானி இல்லாத புடவையும் மருமக இல்லாத வீடும் ஒண்ணுடா. கையில் இருக்கிற வெண்ணெய் மாதிரி உனக்காகவே உங்க அத்தை பொண்ணு காத்திருக்காடா. அம்மா, கிணத்து தண்ணியை ஆத்து வெள்ளமா கொண்டு போயிடும். இந்த வருஷத்தோட படிக்க முடியுது, அதுக்கப்புறம் தான் எல்லாம். டேய், எனக்கு கல்யாணம் ஆகும்போது வயசு 8, உங்க அப்பாவுக்கு வயசு 10. 8 வயசுல திருமணம் பண்ணது அந்த காலமா? இப்போ சட்டப்படி திருமண வயசு 21. சரி சரி, கலப்பா வந்திருப்ப, காபி சாப்பிடலாம் வா. அண்ணே அண்ணே. என்னம்மா? அது வந்துன்னு வந்து இன்னைக்கு ஏன் சின்ன பொண்ணு சொல்ல முடியாம தவிக்கிற? அதுவா, இன்னைக்கு நீ எதையோ சொல்லலாம்னு நினைக்கிற, ஆனா சொல்ல முடியாம வெக்கத்துல தவிக்கிற. இத பாருமா, இந்த அண்ணங்கிட்ட சொல்றதுக்கு ஏமா வெக்கப்படுற? சொல்லுமா, சொல்லு சொல்லுமா. அண்ணே, இன்னைக்கு அவருக்கு பிறந்த நாள், அதான் பால் பாயசம் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். இத சொல்லவா தயங்கின? இத பாருமா, இந்த உலகத்துல உன் சந்தோஷம்தான் என் லட்சியம். உன்னை விட இந்த உலகத்துல வேற எதுவுமே எனக்கு பெருசு இல்லம்மா. ஆமாண்ணே, நான் சிரிச்சா நீயும் சிரிப்ப, நான் அழுதா என் கண்ணீர்ல நீயும் கலந்திருப்ப. இதோ பாருமா, தாயில்லாத உன்னை எந்த குறையும் இல்லாம நான் வளர்த்துட்டேன். உனக்கும் மோகனுக்கும் கல்யாணம் ஆகிற வரைக்கும் எனக்கு தூக்கமும் இல்ல, வேற எந்த நிம்மதியும் இல்லம்மா. அண்ணா, தோல் மேல கொஞ்ச நேரம், மார் மேல கொஞ்ச நேரம் மாத்தி மாத்தி என்ன சுமந்து வளர்த்த நீ என் மனசுல ஆளு மரமா இருக்கேன்னா. என்னம்மா இது குழந்தை மாதிரி அழுதுகிட்டு? சரி சரி, பால் பாயசத்தை கூட குடிக்கலாம். ஏம்மா, எனக்கு ஒரு சந்தேகம், கேட்கலாமா? என் நெஞ்சில ஒரு தொட்டில் கட்டி அதுல பல நாள் உன்னை தூங்க வச்சிருக்க. அப்படி தூக்கி வளர்த்த என்ன உன் கழுத்துல தாலி ஏறி நீ உன் புருஷன் வீட்டுக்கு போனதும் இந்த அண்ணனை தூக்கி எரிஞ்சிடாதம்மா. ஏய், என்னடா பண்றீங்க? இந்த வக்கீல் எல்லாம் வண்டியில வாரி ஏத்துக்கிறா, சும்மா நிக்காதீங்க, வேலையை பாருங்கடா. மாமா,
இந்தாங்க மாமா. அமுதாக்கா இத உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. சரி போ. நான் வரேன் மாமா. அமுதாவா லெட்டரா கட்டிக்கிறதுக்கு என்ன புடவையா வேட்டியா? நல்லா சொன்னடா. பாஸ்கர் இப்படி சொன்னா எல்லா பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கிறாண்டா. 1000 கல்யாணம் பண்ணிக்க வேண்டியிருக்கும். நீ சொல்றதாண்டா கரெக்ட். தம்பி, உங்க அப்பா உன் மேல ரொம்ப கோவமா இருக்காரு. என் மேல கோவம்? ஆமா. ஐயோ பாவம். ஆமா, அவர் கோவப்படுற அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? உன்னை பத்தி ஒன்னா ரெண்டா தர்மகர்த்தா, நாட்டாம, ஊர் தலைவர், வாத்தியாரு, செட்டியாரு, உடையாரு, முதலியாரு இவங்க எல்லாம் சொல்றத வச்சு எங்க அப்பா குதிச்சிட்டு இருக்காரா? ஆமா, இப்ப எங்க அப்பா எங்க? வயக்காட்டை சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்காரு. வருஷம் இல்லாம எல்லாம் பாக்குறதுக்கு நல்ல பச்சை பசேர்னு நல்லா தான் இருக்குது. ரொம்ப நல்லா வந்திருக்குங்க. போன வருஷத்தை விட இந்த வருஷம் பரவாயில்லன்னு நினைக்கிறேன். ஆமாங்க ஆமாங்க. சரி, அறுவடை எப்போ வச்சுக்கலாம்? அடுத்த வாரம் வச்சுக்கலாங்க. அப்படியா? டேய் இல்லடா, ஏன்டா என் கௌரவத்தை கெடுக்கிற? என்னப்பா சொல்றீங்க? நான் சொல்லலடா, இந்த கிராமமே சொல்லுது நீ கெட்டவேன்னு. ஒரே மகனாச்சே, தாயில்லா பிள்ளையாச்சேன்னு உன்னை வளர்த்தேன். அப்பா, நான் உங்களுக்கு ஒரே புள்ள, வாழ்க்கையை ரசிக்கிறேன், சுதந்திரமா இருக்க விரும்புறேன். அதுக்கு தடை போடாதீங்க. தடை போடலடா, தருதலையா சுத்தாதன்னு தான் சொல்றேன். உன்னை எனக்கு உழைச்சு போடுன்னு சொல்லல, ஊதாரித்தனமா ஊரை சுத்தாதன்னு தான் சொல்றேன். ஏய், கடல் அலை கூட ஒரு நாளைக்கு ஓஞ்சு போகும் புலுக்கடை. உன் அட்டகாசம் ஓயவே ஓயாதா? தம்பி, அப்பா மனசு எவ்வளவு வேதனைப்படுது பாத்தியா? பெத்தவங்க மனசை நோகடிக்கலாமா? அப்பா சொல்றத கேளுப்பா. அப்பா சொல்றத நீங்களே கேளுங்க. அத்தையா, நான் செல்லம் கொடுத்து வளர்த்ததுக்கு எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும் ஐயா. இவனை பெத்து வளர்த்ததுக்கு பதிலா ஒரு தென்னம்பிள்ளைய வளர்த்திருந்தா குடிக்க இளநீர் கிடைச்சிருக்கும், ஊருக்கும் பிரயோஜனப்பட்டிருக்கும் ஐயா. ஐயா, உங்க நல்ல மனசுக்கு பாஸ்கர் ஒரு நாளைக்கு கண்டிப்பா திருந்துவான். நீங்க பாருங்களேன். போடா உருப்படாத பையலே, எனக்கே பொண்ணு கிடைக்கல. அப்பா, எனக்கு கல்யாணம். சின்ன பொண்ணு, உனக்கும் உன் முறமாமனுக்கும் எப்படி கல்யாணம்? போடி. ஐயா, வெக்கத்தை பாரு. சரி சரி, நாங்க வரோம். ஊர்வசி ஊர்வசி டேக் இட் ஈஸி ஊர்வசி. சரியான செவிடா இருக்கே, பெல் அடிக்கிறல்ல காதுல உள்ள. சரியான குருடா இருக்கி. நான் தான் தண்ணி எடுத்துட்டு வரேன்ல, உனக்கு தெரியல? தெரிஞ்சுதான் பெல் அடிக்கிறேன். காதுல விழுந்துதா முடங்கிருக்கிற. இப்ப என்ன விஷயத்த சொல்லு. பேச வேண்டிய விஷயத்த காலேஜுக்கு போயிட்டு வந்து பேசுறேன். அப்படியா? ஹேய் பாய். என்ன கண்ணு அடிச்சுட்டு போறியா? உன்னை அப்புறம் கவனிச்சுக்கிறேன்.